Taste the Daily. நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலமாகவும் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு நாள்தோறும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. உதாரணமாக விடுமுறை நாட்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருகின்றனர். அந்த மலையை சுற்றி 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவலத்தை சுற்றி வந்து அண்ணாமலையாரை தரிசிப்பது வழக்கம். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமான இன்று அம்மணியம்மன் கோபுர வாசலில் இருந்து பக்தர்கள் நீண்ட வரிசையில் தரிசனத்திற்காக காத்திருந்தனர். அப்போது வரிசையில் நின்றிருந்த ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த குடும்பத்திற்கும் கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்த பக்தர்களுக்கும் சிறு சலசலப்பு வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த வாக்குவாதமானது கைகலப்பாக மாறி ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதில் ஒருவருக்கு மண்டை உடைந்து ரத்தம் கொட்டிய நிலையில் அவர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவத்தின் போது பாதுகாப்பு பணியில் அங்கு ஒரு போலீசார் கூட இல்லாததே இது போன்ற சம்பவத்திற்கு காரணம் என்றும், அப்பகுதியில் அறநிலையத்துறை சார்பில் கோவில் ஊழியர்கள் யாரும் அங்கு பாதுகாப்பில் இல்லாததும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. இதே போல கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கூட கோவில் உள் பிரகாரமான 3ஆம் பிரகாரத்தில் இரு தரப்பினர் கடுமையாக தாக்கிக் கொண்ட சம்பவமும் சமூக வலைதளங்களில் வெளியாகி கடுமையான ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. குறிப்பாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்தர்கள் அதிக அளவில் கூடக்கூடிய இந்த நேரத்தில் பாதுகாப்பிற்காக காவல்துறையினர் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும், கோவில் ஊழியர்கள் வரிசையில் வருபவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றும் பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சத்யசீலன்.